படம் சொல்கிற அளவுக்கு ஒருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. 3 மணி நேரம் நம்மளை வச்சு செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு படமா? வெளியில் சொன்னால் சூத்தில் சிரிப்பானுங்க எவனா. படம் சூப்பராக இருக்கு. அடுத்த பாட்டுக்கு வெயிட்டிங். ரொம்ப வர்த்து, ரொம்ப பிடிச்சிருக்காமா. விக்ரம் சார் செம்மையாக இருக்காரு. சூப்பராக இருக்கு. நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. ஆனால் அடுத்த பாட்டில் தான் இருக்கு. அது எப்போ வரும்னு வெயிட் பண்ணுறோம். சாமி தூணில் பார்த்த விக்ரம் இதில் பார்க்கலாமா? இல்லை, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பழைய சாங் ஒன்று அவரோட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போலாம் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்குது. அப்படிங்களா? ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய கண்டென்ட்டா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலிக்காகவும் தான் அது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் தான் அந்த மூவியே. அவர் வரது எப்போவுமே அவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ். பயங்கரமாக இருக்குது அவர் வரது எல்லாமே. எப்பவும் போல் சிரிக்கிற மாதிரி நல்லா இருக்குது. ஜியானுக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா தங்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இது கண்டிப்பாக பெரிய லெவலில் இருக்குது படம். நல்லா இருக்கு. 10 எனக்கு பர்சனலாக 10. படம் ரொம்ப சுமாராக தாங்க இருக்குது. ஆவரேஜாக தான் இருக்குது. விக்ரமுக்கு நிறைய வெற்றி கொடுப்பாரு எதிர்பார்த்துட்டே இருக்கிற. நல்லா ஓகோன்னு வெற்றி கொடுப்பா. அந்த மாதிரி இல்லை, சுமாராக இருக்குது. அதாவது திரைக்கதையே ரொம்ப ஸ்லோவாக போகுது. இன்ட்ரோல் எப்பவுமே இன்ட்ரோல் பிளாக் எல்லா படத்துலையுமே இன்ட்ரோல் தெரிக்கும். இந்த இன்ட்ரோல் பிளாக் அப்படிலாம் தெரிக்கலாம் ஒன்றும் இல்லை. என்னமோ இன்ட்ரோல் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அவ்வளோதான். படம் பிலோ ஆவரேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபேமிலியெலாம் பார்க்கலாமா? ஃபேமிலியெலாம் பார்க்கலாம். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆவரேஜாக இருக்குது படம். அவ்வளோதான் ஒன்று. ஆமாங்க, இந்த என்னோட கருத்து. நல்லா இருக்குது ஜி. ஓகே. அதான் மார்னிங் ரிலீஸ் ஆகலை, ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஷோ தான் ஃபஸ்ட்டு டைம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஒர்த்து ஜி. பிஜிஎம் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸும் செகண்ட் ஹாஃபில் ஃபைனலாக கிளைமேக்ஸில் ஒரு 20 மினிட்ஸ் சூப்பராக இருக்குது. த்ரில்லிங்காகவே போயிட்டுருக்கு. அப்புறம் ஆஃப்டர் பிரேக் அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் போராக தான் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. நல்லா இருக்குது. எஸ்ஏ சூரிய வாசகர் இன்னும் எஸ்ஏ சூரிய ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்குது. ஹீரோயினி மட்டும்தான் விக்ரம் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஹீரோயினி மட்டும்தான் இடையில கொஞ்சம் போட்டு சொதப்பிடாங்க. படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். நல்ல படம் பார்க்கலாம். நல்லா இல்லைங்கண்ணா. பிடிக்கலையாண்ணா? ஸ்லோவாக போச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆவரேஜாக இருக்குது. நல்லா இருக்குது. கம்பேக்குன்னு பெரிய கம்பேக் சொல்ல முடியாது. ஆனால் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. பிடிச்சி பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அநேகமாக விக்ரம் கன்பேக்குன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் கன்பேக் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க? நல்லா இருக்கு படம். ஃபஸ்ட்டு பாதி படம் நல்லா த்ரில்லிங்காக நல்லா போயிட்டு இருக்கு சார். பாதி படத்துக்கு மேலே ஃபுல் ஆக்ஷன் தான். நல்லா இருக்கு. ஆமாம், குடும்பத்தை காப்பாற்றுறது தான் கதை. நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. சூப்பர் படம் ஜி. வேறு லெவலுக்கு படம். கிளவு மாதிரி இல்லை, ஒட்டமைப்பு பாருங்கள். படத்தில் போய் பாருங்கள். சரியான படம் ஜி. நீங்கள் நல்லா இருந்துச்சு. லவ் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. விக்ரம் நடிப்பும் ஜி மியூசிக் நல்லா இருந்துச்சு. விக்ரம் கம்பேக்காக இருக்குமா? நல்லா இருக்கு ப்ரோ. பாருங்க.